ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேனல் உங்க கையில. உங்களோட சேனல நீங்களே வந்து டவுன் ஆக்கிக்காதீங்க. நல்லா இருக்க சேனல வந்து வம்பாக்கிறாதீங்க, டவுன் ஆக்கிறாதீங்க. அத வந்து அந்த ஐடியா போக வச்சுறாதீங்க. சேனல நம்ம கைய விட்டு போக வச்சுறாதீங்க. இதுல பண்றதுல ஒரே மிஸ்டேக். இப்ப நான் 40,000 இருக்கேன்னா 1 மில்லியன் சேனல யூடியூப் வந்து எடுத்துரும். எடுத்துருச்சு. ஒரு சேனல் வந்து அப்படிதான் 1 மில்லியன் சேனலே போயிடுச்சு. அப்ப அந்த சேனல்லேருந்து என்னையெல்லாம் பார்த்தாலாம் நான்லாம் ஒரு தூசி தான். இப்ப எனக்கு கீழ இருக்கவங்கலாம் ஒரு புள்ளி தான். அப்ப அந்த சேனல்லாம் பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா? அதனால இந்த மாரி விஷயங்கள ஒரு விஷயம் மட்டும் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களோட சேனல் அப்படியே டவுன் ஆயிரும். 100க்கு 100% உண்ம. நீங்க எந்த டெக்ஸ்ட் வீடியோல கூட போட்டுருப்பாங்க. நெறைய வீடியோல கூட நீங்க போட்டுருப்பாங்க. அது என்ன ரீசன் தெளிவா யாரும் சொன்னாங்களான்னா, நான் தெளிவா விளக்கமா நான் சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அப்ப நீங்க வந்து புரிஞ்சு லாஸ்ட்டா வந்து கேட்றாதீங்க. என்ன அப்படின்னா, "அக்கா நாங்க இப்ப இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதா?" அப்படின்னா, இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கேட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். நீங்க ஸ்கிப் பண்ணி லாஸ்ட்ல போய் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் கூட புரியாது. இந்த ஒரு வீடியோனாலும் ஸ்கிப் பண்ணாம கேட்டுட்டு, உங்க கூட இருக்கவங்க கஷ்டப்பட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சாதிக்கணும், சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறோம். நம்ம உள்ள சேனல் வந்து ஆரம்பிச்சு சாதிக்கணும், சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறோம். 2 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி நான் கூட இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி ரூல்ஸ் வேற. இப்ப இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் அதிகம் எக்கச்சக்கம். ஏன்னா வச்சுக்கோங்க, ஒரு சின்ன என்னைய மாரி நான் சிம்பிளா நான் ஒத்தாளு என்னோட சேனல நான் ரன் பண்றேன் அப்படின்னா, ஒரு செல்ல வச்சுட்டு, அதே மாரி நீங்க நெறைய பேர் இருப்பீங்க. அவங்கள மாரி ஆளுங்கலாம் கண்டிப்பா நம்ம சேனல் வந்து ரன் பண்ணி சம்பாரிக்கணும் உங்களோட பெரிய டார்கெட்டா இருக்கும். அதனால இந்த மாரி விஷயங்கள நீங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. ஒரு லைக் பண்ணிப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள வந்தாச்சு. சரிங்களா? இப்ப என்ன விஷயம்க்கா நாங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க என்ன விஷயம் பண்ணுனீங்க? நான் என்ன விஷயம் பண்ணுனேன் அப்படிங்கிறத நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிரும். நான் 2 வருஷத்துக்கு முன்ன கூட சேனல் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு சப்ஸ்கிரைபரே கண்டிப்பா ஏறல. ஏன்னா இப்பலாம் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ், காமெடி, ரீல்ஸ் அது இதுன்னு சொல்லி இப்ப ரீசென்ட்டா 1 வருஷம், 1 1/2 வருஷத்துல ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கா ஆயிடுச்சு. அதுக்கு முன்னக்கூட்டி வெறும் ரீல்ஸு, ஷார்ட்ஸ் இது மட்டும் தான் செய்யணும். ஷார்ட்ஸ் வந்த புதுசுல தான் நான் வந்து என்னோட சேனலே ஆரம்பிச்சேன். அப்ப இத செய்யும் பொழுது கண்டிப்பா எனக்கு குரோத்தே ஆகல. 40 வீடியோ, 50 வீடியோ போடும்போதெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைபரே ஏறவே இல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய சேனல்ல போயி வந்து என்ன பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவேன். பெரிய பெரிய சேனல்ல என்ன மெசேஜ் பண்ணுவேன்னா, அவங்க வீடியோ நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். சில பேர் லைக் போட்டு விடுவாங்க. கமாண்ட மதிக்கிறவங்களும் நெறைய பெரிய பெரிய சேனல்ல உள்ளவங்களும் இருக்காங்க. இப்ப அவங்க லைக் போடுவாங்க. சிலவங்க வந்து அந்த ஐடிய டச் பண்ணா என்னோட சேனலுக்கு வரும். அப்ப அவங்க என்ன நெனைப்பாங்கன்னு பார்த்தா, இவங்க சேனலுக்காக போறாங்க. இப்ப நம்மளுக்கு 1 மில்லியன் இப்ப வந்து நான் சேனல் ஆரம்பிக்கும் போதெல்லாம் 5,00,000 6,00,000 சப்ஸ்கிரைபருங்க வந்து பெரிய விஷயம். அப்படி வச்சிருக்கவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, அப்ப இவங்க வந்து நம்மளோட ஃபாலோவரா அவங்க இழுத்துக்கிறாங்க. இப்ப வியூஸ் போகும். அப்ப நம்மளோட ஆடியன்ஸ் அங்கேயும் போவாங்க. அத பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் ஹைட் பண்ணிருவாங்க. இல்லன்னா டெலீட் பண்ணி விட்டுருவாங்க அந்த கமாண்ட. இந்த மாரி நான் பண்ணும்பொழுது என்னோட சேனல் அப்படியே ஸ்டாப் ஆகி கிடந்துச்சு. ரன்னே ஆகல. இந்த மாரி விஷயங்கள நீங்க பண்ணாதீங்க. சரிங்களா? என்ன மெயினா உள்ள விஷயம், இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து உங்களோட டெக்ஸ்ட் வீடியோக்கு நாங்க கமெண்ட் பண்ணக்கூடாதா? அது கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்ப நானே எனக்கே சில டவுட்டுகள் இருக்கும். நான் சில செட்டிங்ஸ் வந்து விட்டுருந்தேன்னா, நான் பெரிய டெக்ஸ்ட் வீடியோல போய் கேட்கலாம். சிஸ்டர் எனக்கு இந்த மாரி ஒரு டவுட் இருக்கு. நீங்க கிளியர் பண்ணி குடுங்கன்னு சொல்லி நான் கேட்கலாம். அதே மாரி இப்ப அண்ணாவா இருந்தாலும் ஒரு டெக்ஸ்ட் வீடியோல தான் போய் கேட்கலாம். அது வேற விஷயம். இப்ப நான் எதுக்காக வீடியோ போட்டுருக்கேன்னா, இந்த சந்தேகம் யூடியூப் சந்தேகங்கள பத்தி தான் அந்த டெக்ஸ்ட் வீடியோவே நான் போட்டுருக்கேன். இப்ப இதுல வந்து நீங்க டவுட் தாராளமா கேட்கலாம். அந்த டவுட்டுக்கு வந்து கிளியர் பண்ண வேண்டியது என்னோட கடமை. அதுக்கப்புறம் ஒரு சாதாரணமா ஒரு சாங்கு, ஒரு ரீல்ஸு, காமெடி இதெல்லாம் பண்றாங்கல்ல. அவங்க கிட்ட போய் நீங்க வந்து ஹார்ட் போடலாம். இந்த ஸ்மைல் போடலாம். இதெல்லாம் உங்களுக்கு நார்மலா போடுறது. அது வந்து எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? நீங்க ஒரு டவுட் கேட்குற எந்த வீடியோவா இருந்தாலும் என்னோட டெக்ஸ்ட் வீடியோன்னு இல்ல. எந்த டெக்ஸ்ட் சேனல்னாலும் நீங்க போய் வீடியோவுக்கு டவுட் கேட்குறது. அது வந்து உங்களோட ரூல்ஸு. நீங்க அத வச்சும் கேட்டுக்கலாம். அது உங்களோட சேனல் ஐடிய வச்சு நீங்க கேட்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. வேற எதுலயும் போட்டுக்கலாம். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப யூடியூப்ப பொறுத்தளவுல பெரிய பெரிய சேனல்லவங்களும் ஒரே ஒரு டீமாவே இருக்காங்க. இப்ப 4 சேனல் 5 சேனல்ல உள்ளவங்க கப்லா இருக்காங்கல்ல. அவங்கலாம் இப்ப நீங்க ரீசென்ட்டா வீடியோல பார்த்துருப்பீங்க பொங்கலோடயே. அவங்க எல்லாமே ஒரு டீமா இருக்காங்க. அவங்கவங்க சேனல்ல வந்து இப்ப கொலாப் குடுத்து இன்ஸ்டாகிராமோ, யூடியூப்போ எல்லாமே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் போய் யார் சேனல்லயும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்களா? இப்ப பெரிய பெரிய சேனலா இருக்கட்டும். எல்லாமே மில்லியன் கணக்கு 7,00,000 8,00,000 இப்படி சப்ஸ்கிரைபர் வச்சுக்கோங்க எல்லாமே. மொத்தமா சேர்ந்து ஒரு ஃபங்ஷனோ ஏதோ ஒரு அட்டெண்ட் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க எல்லாமே கலந்துக்கிறாங்க. அவங்க வீடியோ எடுத்து தனித்தனியா சேனல்ல போட்டுருக்காங்க. அப்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லி யாராவது போய் நீங்க கமெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த சேனல்லயும் அப்படி பண்ணவே மாட்டாங்க. இது வந்து வேற. சரிங்களா? இதுக்கு அடுத்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து என்னக்கா நாங்க பண்ணக்கூடாது. அத பத்தி தான் இப்ப மெயினா நான் சொல்ல போப்போறேன். இப்ப பெரிய பெரிய சேனல் எப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா ட்ரெண்டிங்கா சில விஷயங்கள் போகும்ல. இப்ப திவ்யா இவங்கள பத்தி இப்போ ட்ரெண்டிங்கா ஒரு விஷயம் போகுது. அத நான் பெருசா கூட பேச விரும்பல. இந்த மாரி விஷயங்கள் கூட நம்ம ட்ரெண்டிங்கா போகுது. அந்த மாரி ட்ரெண்டிங்கான விஷயங்கள நம்ம சேனல்ல எடுத்து போட்டா, அப்ப வந்து நம்ம வந்து நம்மளோட வியூஸ் போகும், குரோத் ஆகும்னு நீங்க நெனைக்கிறீங்க. சரிங்களா? அந்த மாரி விஷயங்கள நீங்க எடுத்து போட்டா குரோத் ஆகும். இப்போ வந்து நாங்க என்ன விஷயக்கா பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பெரிய பெரிய நியூஸ் சேனல் இருக்கு. பெரிய பெரிய மில்லியன் கணக்குல உள்ள சேனல் இருக்கு. அப்ப நான் வந்து கம்மியா சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன்.
இப்போ அவங்களுக்கு வந்து நான் மெசேஜ் போடுறேன். அப்ப அதில உள்ள சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வருவாங்க. வியூஸ் போகும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்காவது மனசுல ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாரி விஷயங்கள மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. அப்ப அவங்களுக்கு நாங்க எப்படிக்கா கமாண்ட் போடுறது? அவங்கள எனக்கு ரொம்ப புடிக்கும். அவங்களுக்கு நாங்க எப்படி கமாண்ட் போடுறது? அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இன்னொரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. சாதாரணமா நார்மலா வந்து ஒரு மெயில் ஐடி நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்ப நானே 2 வச்சிருக்கேன். யூடியூப் சேனலுக்கு 1 வச்சிருக்கேன். எதுவும் டவுட் சொல்றதுக்கு இன்னொரு மெயில் ஐடி நான் வச்சிருக்கேன். அதில வந்து நான் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கேன். யூடியூப் சேனல் மாரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப உங்களுக்கு எதுவும் சில விஷயங்கள் அதில போய் டவுட் சொல்ற மாரி இந்த சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அதில போய் டவுட் சொல்ற மாரி தான் நான் அதில தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப அந்த மாரி நீங்க நார்மலா ஒரு மெயில் ஐடி வச்சுக்கோங்க. உங்க மனசு ஆதங்கம் தாங்க முடியல. எனக்கு சில விஷயங்கள பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதில 4 விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பெரிய பெரிய சேனல்ல, நியூஸ் சேனல்ல இதெல்லாம் நீங்க நெனச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா என்ன பண்றீங்க அப்டின்னா, அந்த மாரி ஒரு மெயில் ஐடி வச்சு நீங்க நார்மலா மெசேஜ் பண்ணுங்க. அது உங்களுக்கு வந்து தப்பே கிடையாது. உங்களோட சேனல் மெயில் ஐடி வச்சு நீங்க அதில போய் மெசேஜ் பண்றீங்க அப்டின்னா, இப்ப ரீசென்ட்டா அந்த அக்கா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் நேம் சொல்ல, லோகோ சொல்ல, அந்த கமாண்ட் மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து இதில காட்டுறேன் பாருங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா போகுதுல அந்த திவ்யா அவங்க பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, இதுக்கு வந்து பெரிய ஒரு ஒரு சேனல்ல பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. இத பத்தி சேனல்ல பேசுறாங்களா, இப்ப நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல போய் இவங்க அந்த அவங்க சேனலோட ஐடிய வச்சு இது பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆதங்கத்த சொல்லியிருக்காங்க. சொல்றதுல தப்பு கிடையாது. அதுல கீழ லைக்கும் 60 லைக் அந்த வீடியோக்கு வந்திருக்கு. இதுல வந்து என்ன நெனைக்கிறீங்க அப்டின்னா, இதுல நெறைய பேர் வந்து இந்த என்னடா அந்த சேனல்ல ஏதோ சொல்லியிருக்காங்களே, அப்ப அவங்க சேனல்ல எதுவும் வீடியோ போட்டுருப்பாங்களான்னு சொல்லி அத டச் பண்ணி அங்க போய் உள்ள போய் பார்ப்பாங்க. இதனால கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இது அந்த சம்மந்தப்பட்டவங்களே பார்க்குறாங்க. இப்ப பெரிய பெரிய சேனல் சம்மந்தப்பட்டு ஒரு விஷயங்கள ஒருத்தவங்கள பேசும்பொழுது, இப்ப நம்மள பத்தியே 4 பேர் பேசும்பொழுது, என்ன பேசியிருப்பாங்க, ஏது பேசியிருப்பாங்கன்னு சொல்லி தான் நம்மளும் ஆராய்வோம். அதே மாரி அவங்க ஆராயும் பொழுது அந்த சேனல் கீழ இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா உங்களோட சேனலுக்கு ஏதோ ஒரு ரிப்போர்ட் சாதாரணமா ஒரு ரிப்போர்ட் அடிச்சு விட்டா கூட, அந்த ஐடிக்கு வந்து ரிப்போர்ட் அடிச்சு விட்டா கூட, உங்களுக்கு வியூஸே போகாது. சரிங்களா? வியூஸே போகாது. அதே மாதிரி ஏதோ நாளைக்கு ஒரு சேனல்ல வந்து எதுக்கு இவங்க வந்து நம்மள பத்தி எதுக்கு பேசுறாங்க? தேவையில்லாம பேசுறாங்க. எதுனாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. ஒரு 4 பேர வச்சு அந்த அந்த ஐடிக்கு வந்து தேவையில்லாம ரிப்போர்ட் அடி. ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணு. அந்த கமாண்டுக்கு பண்ணு. அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு 10 கமாண்ட் 10 ரிப்போர்ட் அடிச்சா கூட உங்களோட வியூஸ் அப்படியே உங்க சேனலுக்கு வந்து அந்த ஐடிக்கு வந்து அப்படியே வியூஸ் டவுன் ஆயிரும். இந்த மாரி விஷயங்கள பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்படி பண்ணணும், மெசேஜ் நாங்க பண்ணணும் அப்படின்னா, நீங்க இன்னொரு நார்மலா ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல நீங்க தாராளமா மெசேஜ் பண்ணுங்க. அது பிரச்சனையே கிடையாது. உங்களோட சேனல்ல இருந்து இன்னொரு சேனலுக்கு வந்து நியூஸ் சேனலோ பெரிய பெரிய சேனல் லெவல்ல போய் நீங்க மெசேஜே பண்ணாதீங்க. அது வந்து சில பேர் வந்து மதிச்சு இந்த ஹார்ட் போடுவாங்க, லைக் போடுவாங்க. அதுக்கு பதில் சொல்லுவாங்க. சிலவங்க வந்து அத ஹைட் பண்ணிருவாங்க. நீங்க வந்து டெலீட் பண்ணிருவாங்க. இல்லன்னா இது பண்ணிருவாங்க. ஹைட் பண்ணா அவங்க சேனல மறுபடியும் நீங்க பார்க்கவும் முடியாது. உங்களுக்கு புடிச்ச சேனலா இருந்தாலும் சரி, நீங்க பார்க்க முடியாது. சரிங்களா? இதனால வந்து இந்த விஷயங்கள வந்து உங்களோட சேனல் ஐடியிலருந்து எதுவுமே பண்ணாதீங்க. வேற ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி, அதுலேருந்து நீங்க எல்லா விஷயங்களையும் நீங்க பண்ணுங்க. ப்ராப்பரா பண்ணுங்க. உங்களோட சேனல் ஐடிலேருந்து நீங்க பண்ணும்பொழுது, கண்டிப்பா உங்களோட சேனல் கொஞ்சம் குரோத் ஆகாது. இப்ப மில்லியன் கணக்குல வச்சிருந்த ஒரு சேனல் கூட, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஆடா, ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சேனலே இது பண்ணிட்டாங்க. பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் இவங்க ரிக்வெஸ்ட் கேட்டதுக்கு அப்புறம் கூட டைம் 1 மந்த் குடுத்துருந்தாங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து திரும்பி அந்த 1 மில்லியன் சேனல் வந்து அவங்களுக்கு குடுக்கவே இல்ல யூடியூப் சேனல். அதுக்கடுத்து இப்ப மறுபடியும் வீடியோ போட்டு, இப்ப 60,000 62,000 ஃபாலோவர் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா சம்பாரிச்சுட்டாங்க. ஏன்னா, அவங்க 1 மில்லியன் வச்சிருந்தவங்க நெறைய பேத்துக்கு தெரியும். மறுபடியும் போட்டாங்க. ஆனா இருந்தாலும், நம்மளால ஒரு 200, 300 பேரோட நம்ம சேனல் போறதே தாங்க முடியலையே! 10,00,000 பேரோட ஒரு சேனல் போயிருக்கு. அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டுருப்பாங்க, வருத்தப்பட்டுருப்பாங்க. இதுக்காக கேமரா அது இதுன்னு சொல்லி செலவு பண்ணி அவங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கவங்க ஒரு சேனல். சரிங்களா? அதனால பார்த்து கவனமா வீடியோ போடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இவங்க அந்த அக்காட்ட நான் ஒரு நியூஸ் சேனல் பார்க்கும்பொழுது கீழ பார்த்தேன். அவங்களோட கமெண்ட் இருந்துச்சு. இந்த மாரி பண்ணாதீங்கன்னு சொல்லும்பொழுது தான், அவங்க தெளிவான ஒரு விளக்கமா ஒரு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. நான் சொல்றது உண்மையா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். சில பேர் வந்து என்னக்கா நீங்க அடிச்சு விட்றீங்கன்னு நான் சொன்னது இவ்வளோ நேரம் நான் சொன்னது வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அப்போ கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். நான் இந்த மாரி மிஸ்டேக் அப்ப பண்ணியிருக்கேன். பண்ணும்பொழுது எனக்கும் இந்த மாரி தான் என்னோட சேனல் ஆச்சு. அதனால வந்து நீங்க பண்ணிக்கோங்க. அப்போ உள்ள ரூல்ஸ் எல்லாம் வேற, இப்போ உள்ள ரூல்ஸ் எல்லாம் வேற. இன்னும் இதுக்கப்புறம் வர ரூல்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கும். அதனால பார்த்து உங்க சேனல வந்து உங்க கையில தான் கண்டிப்பா வந்து கொண்டு போங்க. நம்மளுக்கு வந்து என்ன அப்டின்னா, நம்மளோட டார்கெட்டே வந்து நம்ம சம்பாரிக்கணும், நம்ம உழைக்கணும், நம்ம இருக்கணும். அடுத்தவங்க விஷயத்துல தலையிடவே கூடாது அது. லைஃபா இருந்தாலும் சரி, சேனலா இருந்தாலும் சரி. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம நம்ம சேனல நம்ம கொண்டு போவோம். சரிங்களா? ஓகே. பாய் உறவுகளே.